ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சற்று ஒரு வித்தியாசமான கதையா இருக்கு. நல்ல ஒரு பசுமையான ஒரு குன்று இருக்கு. அந்த குன்றுக்கு நடுவுல ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில ஹலிமான்ற ஒரு பெண் வாழ்றா. ஹலிமா ரொம்ப ஏழ்மையான ஒரு பெண். அவளுக்கு தாய் தந்தர் யாருமே கிடையாது. அவ சிறு வயதுல இருக்கும் போது அவரோட தாய் தந்தர் இறந்துடுறாங்க. ஹலிமாவுக்கு ஒரே ஒரு சொந்தம் பாத்தீங்கன்னா அவரோட பசுமாடு தான் பெரு சொந்தம். அவளுக்கு பசுல பால் கறந்து அதை எடுத்துட்டு போய் சந்தையில கொண்டு போய் விற்கிறா. ஹலிமாவை கிராமத்துல எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த பசுமாட்டுக்கு ரோஜான்னு பேர் வச்சிருக்கா ஹலிமா. ஏன்னா ஹலிமா அந்த பால் வித்துட்டு என்ன பண்ணுவா, தான் வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கிட்டு அந்த மாட்டுக்கு தேவையான தீவனமும் வாங்கிட்டு வரா. அந்த மேய்ச்சல் விடுறா இல்லையா, அந்த இடத்துக்கு ஹலிமா வாடகை மாதிரி கட்டிட்டு இருக்கா. அதான் புல்வெளியெல்லாம் அந்த மாடு மேய்ற இடத்துக்கு வாடகை மாதிரி கட்டிட்டு இருக்கா. ஆசிக்குன்ற ஒருத்தன் அதுக்கு ஒரு குத்தகை மாதிரி கொடுத்துருக்கான் அந்த இடத்த. ஹலிமா ரொம்ப மென்மையானவ, ரொம்ப யார் மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைப்பவ, ரொம்ப நல்லவ. ஹலிமா தான் கொண்டு போய் விற்கிற பால்ல மீதமுள்ள பால் என்ன பண்ணுவா, சந்தைக்கு பின்னாடி உள்ள சின்ன தெரு இருக்கும். அந்த தெருவுல சிறு சிறு பூனைகள் இருக்கும். அதான் ரொம்ப பசியா இருக்கும். அந்த பசியான உள்ள அந்த பூனைகள் என்ன பண்ணுவா, அந்த மீதமான பாலை ஊத்திட்டு சாப்பிடுறத பார்த்து ரசிப்பா. தினமும் தன்னோட வேலை எப்பவும் போல செஞ்சுட்டே இருப்பான். இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு ஆசிக்கு வரான். வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலிமா நான் இந்த வாரம் உனக்கு குத்தகை விட்டேன் இல்லையா, அந்த குத்தகை விட்ட இடத்துக்கான தொகையை ஏத்துறேன் அப்படின்னு சொல்றா. ஹலிமா ஒரு அதிர்ச்சியா பாக்குறான். வர வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள நீ எனக்கு அந்த பணம் கொடுத்துடணும். நீ பணம் கொடுத்த தவறுனா உன்னோட பசுமாட்டை நான் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹலிமாக்கு ஒண்ணுமே புரியல. ஹலிமாக்கு வேற எதுவும் வேலை தெரியாது. அந்த பசுமாட்டு பால் கறந்து போய் சந்தையில விற்கிறது மட்டும் தான் ஹலிமாக்கு தெரியும். ஹலிமாக்கு ஒண்ணுமே புரியாம யோசனையா இருக்கா. இப்ப பசுமாடு பால் கறக்கிறது நமக்கு பத்தாம இருக்கு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட முடியாது இந்த பால்லுமே. இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். மறுநாள் என்ன பண்றான், ஒரே வேதனை பண்ணிட்டே என்ன பண்றான், பசுமாட்டு பால் கறந்துட்டு சந்தைக்கு போய் அவன் எப்போ உட்கார இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அவன் முகத்துல சந்தோஷம் கிடையாது, ஒரே அழுக வேதனை அப்படி இருக்கு. அப்ப அவன் எதிர்க்கலே ஒரு பூனை அழகா இருக்கு. நல்லா ஒரு பட்டு போல கருமையா இருக்கு, பளபளப்பா இருக்கு அந்த பூனை. அது மட்டும் இல்லாம அதோட கண்ணு பாத்தீங்க அப்படின்னா மரகத பச்சை போல இருக்கு. பூனை ஹலிமா கிட்ட பால் கேட்கிற மாதிரி இருக்கு. ஹலிமா ஒரு யோசனை இருக்கா, நானே இதை வித்து கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட வர பணம் தரணும், இது வருமா வரதான் தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பூனை பசியில இருக்கிறது மட்டும் ஹலிமாக்கு தெரியுது. அதனால ஹலிமா என்ன பண்றா, சரி ஆனது ஆகட்டும், நம்ம இந்த பூனைக்கு பால் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கொண்டு தட்டுல கொஞ்சமா ஊத்தி அந்த பூனைக்கு பால் கொடுத்துட்றான். அந்த பூனையும் வயிறார குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா ஹலிமாவுக்கு கடைசியா நன்றி சொல்றது போல சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. வாரம் இறுதி நாட்கள் அப்படி நெருங்கிட்டே இருக்கு. ஆனா ஹலிமாவுக்கு அந்த ஓனர் ஆசிக் சொன்ன அளவுக்கு பணம் சேரல. அடுத்த நாள் என்ன பண்றா, ஒரு அழுதுட்டே பால் கறக்குறா. ஏன்னா அந்த மாடு ஒண்ணுதான் அவளுக்கு பெரும் சொத்தா இருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கா. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம யோசனை பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப வேதனையோட இருக்கா. இந்த மாடு நம்மளை விட்டுட்டு போயிடுமா, ஐயோ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து இதுதானே அப்படின்னு ரொம்ப யோசனையோடவே இருக்கா. பால் கலந்துடுறா. பால் கறந்துட்டு அடுத்த நாள் சந்தையில வைக்கிறக்கா ரெடி ஆகிட்டே இருக்கா. ரெடி ஆகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா ஹலிமா வீட்டு வாசல்ல அந்த கருமையான பூனை நிக்குது. ஏன்னா நேற்று தேடி பார்த்திருப்போம் அந்த பூனைய. அந்த பூனை எங்க போச்சுன்னே தெரியல. திடீர்னு நான் வீட்டு வாசல பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. நேத்தெல்லாம் இந்த பூனை தேடணும், அந்த பூனை நம்ம கண்ணுக்கு தென்படல, ஆனா இன்னைக்கு திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கஷ்டத்துல இருந்தாலும் அந்த பூனைக்கு பால் ஊத்திட்டு அவ அழுதுட்டே போறா. அப்ப அந்த பால்ல சில கண்ணீர் துளிகள் விழுந்துருது. அந்த பூனை பால் குடிச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தன்னோட வாயில இருந்து என்ன ஆகுது, ஒரு தங்க காசை கக்கிட்டு போகுது. அதை பார்த்த உடனே ஹலிமாக்கு ஒரே சந்தோஷம். என்னது இது, தங்க காசா, ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது, நிஜமாவா, இது நமக்கு அடிச்ச அதிர்ஷ்டமா இல்ல உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு. நான் வாழ்நாள் இந்த மாதிரி ஒரு தங்க காசை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு ரொம்ப யோசனையா பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப உத்தி பார்த்துட்டு இருக்கா. இந்த ஒரு தங்க நாணயம் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு அதுல தொட்டு நல்லா பார்த்துட்டே இருக்கா. இந்த ஒரு காசு போதும் எனக்கு அந்த ஓனர் கிட்ட கொடுக்கறதுக்கு, ஒரு மாசத்துக்கான வாடகை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சந்தோஷப்படுறா ஹலிமா. அப்ப ஹலிமா தான் மனசுக்குள்ளே கேட்டுக்கிறா, இது இந்த ஒரு முறை மட்டும் தான் நடக்குமா இல்ல எனக்கு எப்பவுமே நடக்குமா, தான் மனசுக்குள்ளே கேட்டுக்கிறா. தனக்கு கிடைச்ச தங்க காசு எடுத்துட்டு போய் என்ன பண்றா, வீட்டுக்குள்ள ஒரு அடுப்புக்கல் இருக்கும். அந்த அடுப்புகளுக்கு அடியில அந்த தங்க காசு எல்லாம் வச்சிடுறா. இருந்தும் அவ எப்போதும் போல அவ வேலையை பார்த்துட்டு தான் இருக்கா. மாடுக்கு பால் கறந்து எப்பவும் போல சந்தைக்கு விற்க போயிருக்கா. இப்ப அவ விற்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவ எப்பவும் போல அவளோட வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான். அடுத்த நாள் என்ன பண்றா, ஆசிக்கு வரான். குத்தகை பணம் எனக்கு எங்க ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஹலிமா வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்றா, ஒரு தங்க நாணயத்தை எடுத்து தரா. அப்ப ஆசிக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆடுறான். என்னது, உனக்கு தங்க நாணயமா, என்ன ஏதாவது திருடிட்டியா அப்படின்னா, இல்ல இது எனக்கு கடவுள் கொடுத்த அருள் அப்படின்னு சொல்றா. கடவுள் உனக்கு மட்டும் தான் தராரு, எங்களுக்குலாம் தரமாட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆசிக்கு. அப்ப என்ன பண்றா, நான் ஒரு மாசத்துக்கு தேவையான காசு உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க சும்மா என்ன தொல்லை பண்ணாதீங்க, இந்த காசு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹலிமா சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஆசிக்கும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா ஹலிமா சந்தைக்கு போறா. சந்தைக்கு போய் எப்போதும் தன்னோட பால் விலையை முடிக்கிறா. அந்த பூனை அதே மாதிரி ஹலிமா வீட்டு வாசல்ல நிக்குது. ஹலிமா மறுபடியும் என்ன பண்றா, அந்த பூனைக்கு பால் ஊத்துறா. அந்த பூனைக்கு பால் ஊத்துனே மறுபடியும் அந்த பூனை தங்க காசை கக்கிட்டு போகுது. இதை பார்த்தோன்னே ஹலிமாக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப மீண்டும் நமக்கு தங்க காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹலிமா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கா. அந்த காசுல எடுத்து பத்திரமா வச்சிட்டு இருக்கா. ஹலிமாவோட வாழ்க்கையும் கொஞ்சம் மெல்ல மாற ஆரம்பிச்சது. குடிசை சரி பண்றா, நல்ல ஆடையை வாங்கிக்கிறா. அவளை மாட்டுக்கு நல்ல தன்னை
தீவனம் வாங்கி போடுறா. அவளோட அழகும் மதிப்பும் வந்து ரொம்ப இன்னும் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. அவள் ஏதாவது ஒரு பொருள் ஏழைங்கிட்ட இருந்து வாங்கினா மிச்ச காசுல வாங்க கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் ஆசைக்கு ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டே இருக்கான். என்ன இவ ஒரு நேரத்துல சாப்பாடுக்கே வழி இல்லாம இருந்தா இப்ப போயிட்டு இவ எல்லா விஷயமும் செய்றா, அது இவ போய் 4 பேருக்கு காசெல்லாம் கொடுக்குறாளே, ரொம்ப தப்பாச்சே, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு இவகிட்ட அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டே இருக்கான் ஆசைக்கு. அப்ப ஆசைக்கு என்ன பண்றா, இவளை பின்தொடர்ந்து இவளோட ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஹலிமாவை பின்தொடர்ந்து போறான். ஹலிமா தான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு சந்தையில இருந்து வீட்டுக்கு போயிட்டா. அவளை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கான் ஆசைக்கு என்ன பண்றா, மாட்டுக்கு வைக்கோல் வச்சிருந்த இடத்துல என்ன பண்றா தெரியாம மறைஞ்சுக்கிறான். மறுநாள் காலை விடியுது. சூரியன் உதிக்கிற நேரத்துக்குள்ள அந்த பூனை அந்த இடத்துல வந்துருது. ஹலிமா எப்போதும் போல அந்த பூனைக்கு என்ன பண்றா, பால் ஊத்திட்டு போயிடுறா. பால் ஊத்திட்டு உள்ள போயிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பூனை பால் குடிச்சு எப்போதும் போல ஒரு தங்க நாணயத்தை கக்கிடுச்சு. இதை பார்த்த ஆசைக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, இப்படி ஒரு பூனையா, நம்ம வாழ்நாள் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த பூனை கொடுக்குற காசுலதான் வந்து இந்த ஹலிமா இவ்வளவு பணக்காரியா இருக்காளா, இந்த மாதிரி காசுலாம் வந்து ஹலிமாக்குள்ள கிடைக்க கூடாது, அதெல்லாம் எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிக் நினைக்கிறாரு. அடுத்த நாள் காலை இந்த பூனை நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், ஆசிக் தன்னோட வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலை அதே மாதிரி வைக்கோலுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு என்ன பண்றான், இந்த முறை ஒரு பெரிய வலை ஒன்று கொண்டு வந்துடுறான். அதே மாதிரி மறுநாள் காலையில ஹலிமா வீட்டுக்கு பூனை கரெக்டா காலையில வந்துடுது பால் குடிக்க. அதே மாதிரி என்ன பண்றான், பூனைக்கு வந்து ஹலிமா பால் ஊத்திட்டு உள்ள போயிடுறா. உள்ள போன நேரத்துல என்ன பண்றான், ஆசிக் வந்து அந்த வலை வீசி அந்த பூனையை தன்னோட வலையில விழ வைக்கிறான். அந்த பூனையும் நல்ல கூர்மையான நகங்கள் வச்சு கீரெல்லாம் செஞ்சது இருந்தும் வந்து ஆசைக்கு அதை விடுற மாதிரி தெரியல. அதை ஒரு கோணி பையில போட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு அந்த பூனை திறந்துட்டு நல்ல ஒரு பெரிய பவுல்ல வந்து நிறைய பால், அதாவது ஒரு சுத்தமான பால்லாம் வாங்கி அதை ஊத்திட்டு பூனை குடி குடி குடின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றான். ஆனா அந்த பூனை ஒரு வாய் கூட வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கு. அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க பாரு, குடிச்சிட்டு இந்த பவுல் நிறைய எனக்கு தங்க காசு கொடு, சீக்கிரம் குடுன்னு சொல்லிட்டு அந்த ஆசைக்கு வந்து அந்த பூனையை ரொம்ப தொல்லை பண்றான். ஆனா பூனை வந்து நீ என்ன வேணா சொல்லு, நான் அந்த பால்ல வாய் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமாவும் கோவமாவும் அந்த ஒரே இடத்துல தான் இருக்கு அந்த பூனை. அவன் கொண்டு போன அறையில ஒரு மூலையில மட்டுமே உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த பூனை. இப்படியே அவன் கொண்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு. அந்த பூனை கொஞ்சம் கூட அசையாம ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பால் குடிக்கவே இல்லை அந்த பூனை. அப்ப அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து, ஒழுங்கா பாலை குடி, இல்லாட்டி நீ சாகும் வரை இந்த அறையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹலிமா அந்த பூனையை தேடுறான். எப்பவுமே பூனை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்துருமே, ஏன் இன்னும் அந்த பூனை வரலன்னு ரொம்ப ஒரே வருத்தப்பட்டுட்டே இருக்கா. சுத்தி பத்தம் தேடுறா, பார்த்துட்டே இருக்கா, எங்கேயும் வரல. 3 நாட்கள் ஆச்சு, அந்த பூனையை காணவே இல்லை. அந்த பூனைக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அங்க உள்ள தெருக்கள் எல்லாத்துலயும் என்ன பண்றா, சுத்தி பாக்குறா, பூனை தேடி தேடி பாக்குறா, எங்கேயுமே பூனை கிடைக்கவே இல்லை. ஆனா ஹலிமாக்கு ஒரே வேதனை. ஏன்னா தனக்கு எல்லா விஷயமும் கொடுத்தது அந்த பூனை தான். அந்த பூனையானது ஹலிமா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்து தேம்பி அழுதுட்டே இருக்கும்போது என்ன பண்றான், அவ ஒரு நாள் அந்த சந்தைக்கு போகும்போது மீதமுள்ள பால்லாம் அந்த பூனை குட்டிகளுக்கு ஊத்துவா இல்லையா, அந்த பூனையெல்லாம் ஹலிமா தேடி வந்துருச்சு. அதுல ஒரு வயதான ஒரு கண்ணு தெரியாத பூனை என்ன பண்ணுது, ஹலிமாவை கூப்பிட்டு கண்ணு தொடச்சிட்டு தன்னை பின்தொடர மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஒரு பூனை மட்டும் ஹலிமாவை அப்படி கூப்பிடுது. அப்ப ஹலிமாவும் இந்த பூனை ஏதோ நம்மள வர சொல்லி கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தனக்கு குத்தகை விட்ட வீட்டுக்காரர் வீடு வருது. வீட்டுக்கு வந்தோடனே ஒண்ணுமே அவளுக்கு புரியாம இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா கதவு பூட்டிருக்கு, ரொம்ப டைட்டா பூட்டிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. அப்ப இப்ப பலத்த கோபத்தோட கூச்சலும் சத்தம் வருது. அது மட்டும் இல்லாம ஆசை தன்னோட கோபத்தை ரொம்ப அதிகமாக்கிட்டு என்ன பண்றாரு, அந்த பூனை அடிக்கிறதுக்காக நோட்டுறாரு. அப்ப அந்த பூனை கிட்ட சொல்றாரு, 3 நாட்கள்ல எந்த உணவையும் சாப்பிடாம என் உயிர் எடுக்காத, ஒழுங்கு மாதிரிதான் நீ அந்த பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. இருந்தும் அந்த பூனை அந்த இடத்த விட்டு அசையாம அப்படியேதான் உட்காந்துட்டு இருக்கு. அப்போ உடனே அந்த ஆசைக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு என்ன பண்றான், ஒரு தடி எடுத்துக்கிறான். தடி எடுத்துட்டு என்ன பண்றான், அதை அடிக்கிறதுக்காக போறான். அந்த இடத்த விட்டு நான் வந்து என்ன பண்ணுது, அந்த கெட்டு போன பாலுக்கு ஒரு வாய் குடிக்குது. குடிச்ச உடனே என்ன பண்ணது, ஒரு கறி துண்டை கக்குது. அப்படின்னா என்னது, கறி துண்டு தான் நான் குடுத்தியான்னு சொல்லிட்டு அந்த ஆசைக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்ப மறுபடியும் என்ன பண்றது, திருப்பி தடி எடுக்கிறான் அந்த ஆசைக்கு. அதனால பூனை பயந்துட்டு என்ன பண்ணுச்சு, மறுபடியும் வந்து 2வது ஒரு வாய் வச்சது. திருப்பி வந்து 2வது டைம் கொஞ்சம் பெரிய கறி துண்டா போடுச்சு. உனக்கு எவ்வளவு திமிரு, அவளுக்கு நீ தங்க நாணயமா தர, எனக்கு நீ கறி துண்டா போடுறேன்னு சொல்லிட்டு 3வது டைம் குடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஆசைக்கு விட்டு ஜன்னல் கதவு ரொம்ப சத்தமா அப்படியே உடைஞ்சிட்டு இருக்கு. ஜன்னல் கதவு ரொம்ப சத்தமா உடைஞ்சி அந்த வீடு முழுவதும் ஒரே கறி துண்டா ஆகின மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வச்சுட்டு இருந்த செல்வம் எல்லாமே கறி துண்டா ஆக்கிடுச்சு. அப்படியே அவன் அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைச்சிடறான். ஐயோ, நம்ம பெரும் தப்பு பண்ணிட்டோமே, இந்த பூனையை கூட்டு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அப்ப அதிகமான சத்தம் கேட்ட உடனே என்ன பண்றா, ஹலிமா வெளில இருந்து என்ன பண்றா, தன்னோட சக்தியெல்லாம் போட்டு அந்த கதவை ரொம்ப தள்ளுறா. தள்ளிட்டு கடைசியில வந்து ரொம்ப நேரம் தள்ளுறா. அப்படி தள்ளி அந்த கதவை திறந்துடுறா. ஹலிமா அந்த பூனையை பாக்குறா. ஹலிமாவை பார்த்த பூனை உடனடியாக ஹலிமா மேல ஏறிக்குது. அந்த இடத்துல ஆசைக்கு உட்காந்து அழுதுட்டே இருக்காரு. நான் பெரும் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்காரு. என்னோட பேராசை காரணமா நான் இருந்த சொத்தையும் வந்து கரித்துண்டாயிடுச்சு, இருந்த செல்வமும் நான் கரித்துண்டாக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற ஆசைக்கு. அடுத்த நாள் எப்பவும் போல ஹலிமா அந்த பூனைக்கு பால் ஊத்துறா. அப்ப ஆனா இந்த முறை பூனை பாத்தீங்க அப்படின்னா அந்த தங்க காசை கக்கல. என்ன காரணம் அப்படின்னா பூனை அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சது. அப்ப
அந்த பூனை வந்து சொல்லுது, ஹலிமா நான் உன்னை சோதிக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னை வந்து கடவுள் ஒரு பாதுகாவலராக அனுப்பிச்சு வச்சிருந்தாரு உன்னை பாக்குறதுக்காக. நான் கொடுத்த ஒவ்வொரு தங்க காசுமே என்னுடைய காசு கிடையாது, உன்னோட இதயத்தை நல்லா நீ இறக்கமாவும் மனித நேயத்தோட இருந்ததுக்காக தான் உன்னோட தங்க காசு தான் நான் உனக்கு வந்து கக்கி கொடுத்தேன், இனி நான் உனக்கு தங்க காசு கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, என் பணி இப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, பூனை அப்படியே ஜம்ப் பண்ணுது. பச்சை கலர் ஒரு ஒளி காற்று மாதிரி வீசுது. கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து ரொம்ப நல்ல இதயம் கொண்டவ, உனக்கு வந்து நான் வந்து தங்க காசு தான் தரல, ஆனா உனக்கு அதுக்கு மாறா உனக்கு ஒரு நல்ல விஷயத்த நான் செஞ்சுட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. மறுநாள் எப்பவும் போலவே ஹலிமா என்ன பண்றா, அந்த பசுமாட்டுல இருந்து பால் கறக்குறா. பால் பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளையா இல்லாம ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல வருது. அப்ப ஹலிமா புரிஞ்சுட்டா, ஓ அந்த பூனை சொல்லிட்டு போன சூட்சுமம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஹலிமா அந்த பாலை கொண்டு போய் எப்பவும் போல சந்தையில வித்துட்டு இருக்கா. ஹலிமா நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கா. அதாவது ஆசிக்கு வந்து ரொம்ப பேராசப்பட்டதால வறுமையில் தள்ளப்பட்டாரு. தனக்கு தங்க நாணயம் கிடைச்சு தான் மட்டும் உயரும் நினைக்காம மக்கள் எல்லாருக்கும் உதவி புரிந்ததால இப்ப ஹலிமா நிஜமாவே பணக்காரியாவே இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு எப்பவுமே ஒரு நல்ல குணங்கள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அவளோட நல்ல குணத்தால அவன் நல்ல சிறப்பித்து வாழறா. ஆசிக்கோட குணம் கெட்ட குணமாக இருந்ததாலதான் அவன் வாழ்க்கையை இழந்துட்டு ரொம்ப ஏழையா இருக்கான். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். அதாவது தங்க நாணயமே ஹலிமா கிடைச்சாலும் தான் மட்டும் வச்சுக்காம அங்க உள்ள ஏழை எளியோருக்கு கொடுத்ததால ஹலிமா எப்போதுமே பணக்காரியாவே இருக்கா. அவளுக்கு சாப்பாடுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம கடவுள் அவளை வச்சுட்டே இருக்காரு. எல்லாருக்குமே சரி, நம்மளும் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். மீண்டும் வேற நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.